சிறியதொரு விளம்பர இடைவெளியை தொடர்ந்து இணைந்து கொண்டிருக்கின்றோம். வணக்கம் தமிழொலி நிகழ்ச்சியூடாக. சரி, இன்றைய நாளில் என்ன விடயத்தை பற்றி கதைக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் யோசிக்கின்ற வேளையில் வெற்றி தோல்வி இந்த இரண்டு சம்பந்தமாக நாங்கள் நிகழ்ச்சியூடாக ஒரு சில விடயங்களை கதைக்கலாம்னு சொல்லி இருக்கிறோம். வெற்றி தோல்வி என்று சொன்னால் என்ன? வாழ்க்கையில் எல்லாருமே சொல்லுவாங்க, தோல்விதான் வெற்றியின் முதல் படி என்று சொல்வது போல வெற்றியும் தோல்வியும் சமமானது ஒன்றாக இருக்கும். எந்த இடத்தில் வெற்றி அதிகமாக இருக்கிறதோ அந்த இடத்தில் பெரிய ஒரு படுதோல்வி இருந்துதான் அவ்வாறான வெற்றிகள் உலகிற்கு கிடைத்திருக்கும் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். பலருடைய கருத்தும் அதுவாக இருக்கிறது. பல பேர் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், அதிகமாக எந்த ஒரு விடயத்தில் வெற்றி பெற்றாலும் தலைக்கணம் என்பது கூடாது என்று சொல்லுவாங்க. இதே தோல்வியை நாங்கள் கண்டுவிட்டோம் என்று சொன்னால் அதிகமாக மனம் துவண்டு போகக்கூடாது என்று சொல்லுவார்கள். இந்த இரண்டும் வாழ்க்கையில் மிக முக்கியமானது என்று. ஆரம்பத்தில் நாங்கள் வெற்றியை கண்டால் நல்ல ஒரு விடயம், வெற்றி நமக்கு கிடைத்துள்ளது, தோல்வி இல்லை அப்படின்னு சொல்லி. இதுவே நாங்கள் தோல்வியை கண்டால் கொஞ்சம் மோட்டிவேஷன் ஆகும். என்ன காரணம்? நம்மளை இன்னும் அதிகமாக வளர்த்துக் கொள்வதுதான் காரணம். குறிப்பா இந்த பாடசாலைகளில் இந்த விளையாட்டு போட்டிகள் நடக்கும். அந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் சிறியவர்களாக இருந்திருப்போம். இருக்கின்ற வேளையில் இந்த விளையாட்டு போட்டிகளில் ஓட்டப்பந்தயம் அது இது என்று சொல்லி நாங்கள் பல விளையாட்டுகள்ல பங்கு பெற்றிருப்போம். இவ்வாறு இருக்க ஒவ்வொரு விளையாட்டுகளில் வெற்றி பெற்றுவிட்டு ஏதோ ஒரு விளையாட்டில் நாங்கள் தோல்விகளை காணுவோம். அப்போது நாங்கள் ஏற்கனவே 2 வெற்றி நம்மிடத்தில் இருக்கும், ஒரு தோல்வி நமக்கு வந்தோன்னு ஐயோ நான் இதுல வெல்லணும் அப்படின்னு சொல்லி நினைச்சா நான் கஷ்டமா போயிடுச்சு அப்படின்னு சொல்லி. அது மாதிரி தான் எப்பவுமே வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியையும் நாங்கள் இரண்டையும் சமமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். வெற்றி இருந்தால் வாழ்க்கையில் வெற்றி தான் இறுதி வரைக்கும். இதுவே தோல்வி இருந்தால் அந்த இடத்தில் ஒரு தோல்வி இருக்கின்ற வேளையில் நாங்கள் என்ன யோசிப்போம் என்று சொன்னால், நல்லா யோசிப்போம், முயற்சி அதிகமாக செய்வோம். வெற்றி பெற்று கொண்டிருக்கின்ற வேளையில் என்ன முயற்சி என்பதா அதிகமாக வராது. நாங்கள் என்ன செய்வோமாக இருந்தால், நான் தானே வெற்றி பெறுவேன், எனக்கு இது தெரியும் தானே அப்படின்னு நாங்கள் ஒரு சாதாரணமா விட்டுருவோம். இது அந்த இடத்தில் எந்த ஒரு விளையாட்டாக இருக்கலாம், ஒரு வாழ்க்கையாக இருக்கலாம், அந்த இடத்தில் நாங்கள் தோல்வியை காணுகின்ற வேளையில் எங்களுக்கு மோட்டிவேஷனாக நிறைய விடயங்கள் வாழ்க்கையில் அனுபவித்து வாழக்கூடியதாக இருக்கும். சில பேர் என்ன செய்வார்கள், குறிப்பா இதுல ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்தலாம். காதல் செய்கிறார்கள் என்று சொன்னால், காதலன் காதலியை எடுத்துக்கொண்டோமாக இருந்தால் பல வருட காதல், இருவரும் தான் திருமணம் செய்ய வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்தில், ஒரு நிச்சயத்தில், ஒரு ஆசையில் இருப்பார்கள். ஆனால் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அவர்கள் பிரிகின்ற சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்கும். நாங்கள் அறிந்திருக்கின்றோம். சினிமாவாக இருக்கலாம், நீய வாழ்க்கையாக இருக்கலாம், இவற்றில் நாங்கள் பல விடயங்களை அறிந்திருக்கின்றோம். சேர்வது போல் சேர்ந்து இறுதியாக பிரிந்து விடுவது போல். பாருங்க, வாழ்க்கை நமக்கு கற்றுத்தருகிறது எத்தனையோ பாடங்கள். அந்த பாடத்தை நாங்கள் சரியான முறையில் கற்றுக்கொள்கின்றோமா என்பதுதான் மிக முக்கியம். வாழ்க்கை ஒரு முறை நமக்கு சறுக்கினால் மீண்டும் அதே விடயத்தை நாங்கள் செய்யக்கூடாது. ஏனென்று சொன்னால் மீண்டும் நாங்கள் அதிலேயே போயிட்டோம் என்று சொன்னால் நாங்கள் மீண்டும் அதே தவறைத்தான் செய்கின்றோம். காதல்ல ஒரு அதிகமாக ஒரு உண்மையான ஒரு காதலாக நாங்கள் யோசித்து காதலித்து அது மீண்டும் நாங்கள் காதலில் இருந்து விடுபட்டு அந்த காதல் இல்லாமல் நாங்கள் போவோமாக இருந்தால் மீண்டும் காதலிப்பது தவறு. இதுவே திருமணத்துக்கு பிற்பாடு ஒரு கணவனையோ ஒரு மனைவியோ சரி நாங்கள் காதலிப்பது சாதாரணம். ஏனென்று சொன்னால் மீண்டும் அந்த காதல் என்கின்ற ஒரு விடயத்தில் போய் விழுந்து நாங்கள் எங்களை காப்பாற்ற முடியாமல் மீண்டும் ஏமாற்றத்துக்குள்ளாகும். இப்படி ஏமாற்றம் நமக்கு வாழ்க்கையில் அடிக்கடி வர வர கடைசியில் என்ன தோணும்? தற்கொலை தோணும். மனம் விரக்தி அடைந்து விடும். என்னுடைய வாழ்க்கை இதுதானா, இவ்வாறு தானா, என்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷமே இல்லையா அப்படின்ற ஒரு நிலைக்குள்ள நாங்க தள்ளப்படுவோம். முதலில் எதை செய்து நாங்கள் பிழை விடுகின்றோமோ ஒவ்வொரு விடயம் இருக்குங்க. ஒரு விளையாட்டு நாங்கள் எடுத்தோமாக இருந்தால் அதுல தோல்வி பெறுகிறோமா, அதுல வெற்றி பெறுகிறோமா, சரி அடுத்த வாட்டி பார்த்துக்கலாம். இதுவே நாங்கள் லைஃப் லாங் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையில நாங்கள் தவறை செய்து மீண்டும் அந்த தவறை செய்வோமாக இருந்தால் அந்த பிழைதான் நாங்கள் செய்கின்ற பெரிய ஒரு தவறாக இருக்கிறது. எனவே வாழ்க்கையில் வெற்றி தோல்வி மிக மிக சாதாரணமான ஒரு விஷயம், சகஜமான ஒரு விஷயம். எப்பவுமே சொல்லுவாங்க, பாடசாலைகளில் கூட சொல்லுவாங்க, வெற்றி கிடைச்சனோன்னு நீ தலைக்கணம் கொள்ளக்கூடாது. ஏன்னு சொன்னா நாளை உன்னுடைய வெற்றி வேறொருவருக்கு செல்லக்கூடும். இதுவே தோல்வி வந்தோன்னா அதிகம் துவண்டு போகக்கூடாது, மனதளவு நாங்கள் கஷ்டப்படக்கூடாது, கவலைப்படக்கூடாது, இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வாழ்க்கையை நாங்கள் கடந்து பார்க்க வரோம். பாருங்க, அதிகமாக பெரியவங்க சொல்றது ஒரே ஒரு விஷயம்,
நான் சாகணும் சாகணும் அப்படின்னு சொல்லி சில பேர் மனதளவு யோசிக்கிறாங்க. ஒரு சின்ன கஷ்டம் வந்தாலும் ஏன்டா இந்த மனுஷங்களா பிறந்தோம், ஏன் இங்க வாழ்றோம், பேசாம செத்து போயிடலாம் அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. இவ்வாறு நாங்கள் வாழ முதலே சாதாரண வாழ்க்கையில் இருக்கும்போது சாகணும் சாகணும் என்று யோசிச்சு நாங்க ஒரு வாழ்க்கையை பிடிச்சு வாழும் போது நாங்க எதிர்பார்க்காத நேரத்துல அந்த சாவு நம்மளை தேடும். எனவே வாழும்போது இன்னும் வாழலாம் என்று சொல்லி எங்களை வளர்த்து கொண்டு நாங்கள் வாழ்க்கையில் வாழுகின்ற வேளையில் கட்டாயம் நமக்கு ஒரு சந்தோஷம், ஒரு வெற்றி என்பது கிடைக்கும். வெற்றி என்பது ஒரு தோல்விக்கு சமன், தோல்வி என்பது ஒரு வெற்றிக்கு பெரிய ஒரு படியாக இருக்கிறது. ஆசிரியர்கள் படிக்கின்ற வேளையில் கூறுவார்கள், முயற்சி செய்யாமல் எதுவுமே இல்லை வாழ்க்கையில் என்று சொல்லுவார்கள். அது போல உங்களுடைய முயற்சி எப்பவுமே வாழ்க்கையில் இருந்தால்தான் உங்களால் வெற்றி பெற முடியும். வீட்டுக்குள்ளே இருந்து கொண்டு 10 மணி மட்டும் நாங்க சோம்பேறி மாதிரி தூங்கி கொண்டு வாழ்க்கையில நல்லா உழைக்கணும், மற்றவ மாதிரி நாங்களும் திரியணும், கார் வாங்கணும், வெளிநாடு செல்லணும் அப்படின்னு சொல்லி 10 மணி மட்டும் சோம்பேறித்தனமா தூங்கி கொண்டு நாங்க சும்மா யோசிச்சுட்டு இருந்தோம்னா எப்படிங்க அது வாழ்க்கையில நடக்கும்? நடக்காது. முயற்சி இருந்தால்தான் ஒரு விடயத்தை நாங்கள் பெற முடியும் என்று சொன்னால் அந்த முயற்சி நம்மிடத்தில் இருக்க வேண்டும். குறிப்பா கூறுவாங்க, அதிகாலை வரைக்கும் அதிகமாக நித்திரை செய்யக்கூடாது. ஏனென்று சொன்னால் சோம்பரி வந்துடும், சோம்பல் பத்திடும் உடம்புல. ஒவ்வொரு நாளும் திருமணம் ஆகுதோ திருமணம் ஆகலையோ, வயசு போகுதோ வயசு போகலையோ, இந்த பழக்கம் தான் அதாவது எங்களுடைய சிறுவயது பழக்கம் தான் சுடுகாடு வரைக்கும் என்று சொல்றது போல இந்த வாழ்க்கை நமக்கு எத்தனையோ பாடங்களை கற்றுத் தருகிறது. எனவே அதுக்கேற்ற மாதிரி எங்களை நாங்கள் சரியான முறையில் கொண்டு செல்ல வேண்டும். எல்லாமே மனுஷங்க தான். சுத்தி வத்தி பார்த்தோமாக இருந்தால் ஆண் பெண் இருப்பாளரும் மனிதர்களாக இருக்கிறார்கள். அவருடைய சாயல்கள் மாற்றப்படுகிறது. ஒன்று இளைஞனாக இருக்கிறார், இளைஞராக இருக்கிறார், வயதானவராக இருக்கிறார், இன்னும் வயதானவர்களாக இருக்கிறார்கள். இவ்வாறு அவர்களுடைய தோற்றம் தான் மாற்றம் பெறுகிறதே தவிர மனித வாழ்க்கை என்பது ஒன்றுதான். எல்லாமே மனுஷங்க தான். சுத்தி மட்டும் பாருங்க, எந்த உலகத்தை எடுத்துக்கொண்டாலும் ஆண் பெண், இந்த ஆண் பெண் இருவரையும் தாண்டி வேறு மனிதர்கள் இருக்கிறார்களா? இல்லை. வாழ்க்கையை சுற்றி கொஞ்சம் நாங்கள் எங்களுடைய மூளையை கொஞ்சம் யோசித்து கொஞ்சம் விரிவா யோசிச்சமாக இருந்தால் வாழ்க்கையில் நாங்கள் வெற்றிகளை மட்டுமே சந்திக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் நமக்கு கிடைக்கும். எனவே வெற்றி தோல்வி இரண்டும் சகஜம். இரண்டையும் நாங்கள் சரியான முறையில் சரியான ஒரு இடத்தில் வைத்துக் கொண்டு செல்வோமாக இருந்தால் வாழ்க்கை நமக்கு ஒரு சிறப்பானதாக அமையும். இல்லையா கனிஷ்டா? நிச்சயமாக நீங்கள் கூறியது போல வெற்றி தோல்வி இரண்டுமே மனிதனுடைய வாழ்க்கையில் சமனாக நாங்கள் பார்க்கின்ற போதுதான் எங்களுடைய வாழ்க்கையை மிகவும் அழகாக கொண்டு செல்ல முடியும். வெற்றி என்பது பெற்றுக்கொள்வது, தோல்வி என்பது கற்றுக்கொள்வது. இது நாங்கள் அறிந்த விடயமாகத்தான் இருக்கும். நாங்கள் வெற்றியை பெற்றவுடன் என்ன நினைக்கின்றோம், அடுத்த கட்டத்தை சிந்திக்க மறந்து விடுகின்றோம். நாங்கள் அடிக்கடி வெற்றியை பெறுகின்ற போது எங்களுக்கு இன்னும் அதிகமாக பெருமிதம் ஏற்பட்டு விடுகின்றது. என்று சொன்னால் நாங்கள் வெற்றியை பெற்று விடுவோம், அடுத்த கட்டத்தில் நான் தான் வெற்றி பெறுவேன் என்று சொல்லி ஒரு மனதில் அளவுக்கு அதிகமான ஒரு தன்னம்பிக்கை வளர ஆரம்பித்து விடுகின்றது. இதுவே தோல்வி அடைகின்ற போது நாங்கள் என்ன செய்வோம் என்று சொன்னால், எதற்காக நான் தோல்வியடைந்தேன் என்று சிந்திக்கின்ற போது அந்த அனுபவங்களின் மூலம் பல பாடங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள முடிகின்றது. வாழ்க்கையில் வெற்றி தோல்வி இரண்டுமே மாறி மாறி வரும். நாங்கள் வெற்றி அடைவதனாலும் மிகவும் பெரிய மனிதர்கள் என்று சொல்லிவிட முடியாது. அது போல தோல்வி அடைவதனாலும் நாங்கள் எப்பொழுதுமே தோல்வி அடைந்து விட்டோம் என்று சொல்லி துவண்டு போகவும் கூடாது. வாழ்க்கை என்பது அப்படித்தான். பிரச்சனைகளும் சில சமயங்களில் அவ்வாறுதான். பிரச்சனைகள் வரும், சில சமயங்களில் சந்தோஷமாக இருப்போம். சந்தோஷம் துக்கம் என்பன மாறி மாறியே எங்களுடைய வாழ்க்கையில் வரும். இவ்வாறுதான் வெற்றி தோல்வியையும் நாங்கள் சமனாக மதிக்க பழக வேண்டும். பல விடயங்களை நாங்கள் இன்றைய காலத்தில் கற்றுக்கொண்டிருக்கின்றோம். ஒரு தோல்வி ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் ஏன் அந்த தோல்வி ஏற்பட்டது, என்னென்ன காரணங்களுக்காக நான் அந்த பிழையை செய்தேன், என்னென்ன காரணங்களுக்காக அதில் நான் தோல்வி அடைந்தேன் என்று சொல்லி சிந்தித்து ஆராய்கின்ற போது அடுத்த கட்டத்தில் அதே செயற்பாடுகளை செய்கின்ற போது நாங்கள் அந்த அனுபவங்களின் வாயிலாக அந்த விடயங்களை திருத்திக் கொள்கின்றோம். அதனால் நல்ல பல விடயங்களை அடைந்து கொள்வது மாத்திரமல்லாமல் எங்களுடைய வெற்றிக்கும் அது வழிவகுத்து விடுகின்றது. அது மாத்திரமல்லாமல் சில சமயங்களில் நாங்கள் அறிந்த ஒரு விடயமாக இருக்கும், நாங்கள் எவ்வளவு கஷ்டத்தில் இருக்கின்றோமோ அந்த கஷ்டத்தில் உதவுபவர்களை நாங்கள் பார்த்திருப்போம். நாங்கள் பல நபர்கள் பல உறவுகளை எங்களுடைய வாழ்க்கையில் பார்த்திருப்போம். ஆனால் சிலர் என்ன செய்வார்கள், நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கின்ற போது எங்களிடம் எல்லா பொருட்களும் இருக்கின்ற போது கூடவே இருப்பார்கள். நண்பர்கள் என்று சொல்லிக் கொண்டிருப்பார்கள், உறவினர்கள், சொந்தம் கொண்டாடுவார்கள், எல்லோருமே எங்களை சூழவே இருப்பார்கள். ஆனால் எங்களுக்கு ஒரு கஷ்டம், எங்களுக்கு ஒரு தோல்வி என்று வந்துவிட்டால் என்ன செய்வார்கள், சற்று சற்றாக விலக ஆரம்பிப்பார்கள். விலக ஆரம்பித்து தங்களுடைய பாதைகளில் செல்ல ஆரம்பித்து விடுவார்கள். அப்பொழுது எங்களுக்கு புரியும் உண்மையான நண்பர்கள் யார், உண்மையாக
சரியாக எங்களோடு கஷ்டத்திலும் இருக்கக்கூடிய உறவுகள் யார் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். நாங்கள் எப்பொழுதுமே வெற்றி பெற்று எப்பொழுதுமே ஒரு நல்ல நிலையில் இருக்கின்ற போது கிடைக்கின்ற நண்பர்களை பார்க்கலாம், ஒரு தோல்வியடைந்து நாங்கள் கஷ்டத்தில் இருக்கின்ற போது எங்களுடன் இருப்பார்கள் அந்த நண்பர்கள் எங்களுடைய வாழ்நாள் முழுவதுமே நீடித்திருப்பார்கள் என்று சொல்லி நாங்கள் நம்பிக்கை கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள். என்று சொன்னால் இவ்வளவுதான் கஷ்டத்தில் இருந்தாலும் நான் அந்த நண்பனை முன்னேற்ற வேண்டும் என்ற ஒரு நல்ல மனப்பாங்குடன் அந்த உறவினர்கள் இருக்கின்ற போது அவர்கள் எப்பொழுதுமே எங்களுக்கு உண்மையாக இருப்பார்கள். ஆகவே இந்த வெற்றி தோல்வி அடைகின்ற போது நாங்கள் நல்ல உறவுகள் யார், நல்ல நண்பர்கள் யார் என்று சொல்லி அறிந்து கொள்ளக்கூடிய முறை காணப்படுகின்றது. நாங்கள் சிலர் கூறலாம், என்னுடைய நண்பர் எனக்காக எல்லாமே செய்வான், என்னுடைய உறவினர்கள் எல்லாமே செய்வார்கள் என்று சொல்லி எல்லாம் சொல்லலாம். ஆனால் இத்தகைய தோல்வி ஏற்படுகின்ற சந்தர்ப்பத்தில் நாங்கள் சிந்திக்கு பார்க்கின்ற போது எங்களுக்கு புரிந்திருக்கும் யார் யாரெல்லாம் எங்களுக்கு உண்மையாக இருக்கிறார்கள், யார் யாரெல்லாம் நாங்கள் முன்னேற வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறார்கள் என்று சொல்லி நாங்கள் அந்த சமயத்தில் சிந்தித்து பார்க்கின்ற போது எங்களுக்கே புரியும். அதையும் தாண்டி மாணவர்களை பெற்றோர்களாக இருக்கட்டும் ஆசிரியர்களாக இருக்கட்டும் ஒரு போட்டிக்கு தயார்படுத்துகிறார்கள் அல்லது ஒரு விடயத்திற்காக பரீட்சைக்காக தயார்படுத்துகிறார்கள் என்று சொல்லி பார்க்கின்ற போது பிள்ளைகளுக்கு நாங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டியது அவசியமான ஒரு விடயமாக இருக்கின்றது. எவ்வாறெல்லாம் கற்க முடியும், எவ்வாறெல்லாம் முன்னேற முடியும், வெற்றிகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி எல்லாம் சொல்லிக் கொடுக்கின்ற அதே சமயம் ஒரு சமயம் வெற்றி பெற முடியாவிட்டால் என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்தும் நாங்கள் சொல்ல வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஏனென்று சொன்னால் நாங்கள் பத்திரிகைகளில் கேள்விப்படுகின்ற விடயங்களை பார்க்கின்ற போது பரீட்சை மதிப்பெண் குறைவென்பதால் அந்த தோல்வி மனப்பான்மை ஏற்றுக்கொள்ள முடியாமல் மாணவர்கள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். அது மாத்திரமல்லாமல் காதலர்கள் தங்களுடைய காதல் பிரிவை தாங்க முடியாது தற்கொலை செய்து கொள்கிறார்கள். பரீட்சை முடிவுகள் தங்களுக்கு சாதகமாக வரவில்லை என்று சொன்னால் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். இவ்வாறாக ஒரு தோல்வியை கண்டவுடனே தற்கொலை செய்து கொண்டிருந்தால் வாழ்க்கையில் எவருமே வாழ முடியாது என்றுதான் கூற வேண்டும். ஏனென்று சொன்னால் பல மக்கள் பல பிரச்சனைகளோடு இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். எல்லா பிரச்சனைக்கும் ஏதோ ஒரு முடிவு உண்டு, அது மாத்திரமில்லாமல் ஏதோ ஒரு தீர்வு எல்லா பிரச்சனைக்குமே இருக்கும் என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். தற்கொலை நாங்கள் செய்து கொள்வதன் மூலம் அந்த பிரச்சனை முடிந்துவிடும் என்று நாங்கள் நினைப்பது ஒரு முட்டாள்தனமான செயலாக இருக்கின்றது. ஆகவே இந்த தோல்விகளை பிள்ளைகள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் பிள்ளைகளை வளர்க்க பழக வேண்டும். சிறு வயதிலிருந்தே பெற்றோர்கள் என்ன செய்வார்கள், தன்னுடைய பிள்ளை கஷ்டப்படக்கூடாது, தான் கஷ்டப்பட்டதை போல தன்னுடைய பிள்ளை கஷ்டப்படக்கூடாது என்று கேட்பது எல்லாவற்றையும் வாங்கி கொடுப்பது, கேட்பதற்கு அதிகமாகவே வாங்கி கொடுப்பது என்றுதான் கூற வேண்டும். என்னத்தை கேட்டாலும் பணத்தை கொடுத்து வாங்கி கொடுத்து விடலாம் என்று சொல்லி எல்லாவற்றையும் கொடுத்து பழக்கி விடுவார்கள். சில சமயங்களில் ஏதோ ஒரு பொருள் பிள்ளைக்கு அது கிடைக்கவில்லை என்று சொன்னால் அது ஏக்கமாக மாறி எனக்கு கிடைக்கவில்லை என்ற ஒரு தாழ்வு மனப்பாங்காக மாறி அந்த தோல்வி உணர்வை பிள்ளை அனுபவித்து தன்னை தானே பாழாக்கி கொண்டிருக்கின்ற ஒரு நிலைப்பாடு வருகின்றது. பிள்ளைகளை வளர்க்கின்ற போது நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். தோல்விகளையும் ஏற்றுக்கொண்டு வாழ பழக்க வேண்டும். ஒரு தோல்வி ஏற்பட்டால் அதிலிருந்து எவ்வாறு முன்னேறுவது, வாழ்க்கையில் வெற்றி தோல்வி என்பது சகியம் என்பதை நாங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஆசிரியர்களாக இருக்கட்டும் பெற்றோர்களாக இருக்கட்டும் பிள்ளைகளை சரியாக வழிநடத்துவதன் மூலம்தான் பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கை மிளிர்கின்ற என்பதை சிந்திக்க வேண்டும். வெற்றி பெற்றவர்கள் எல்லோருமே பெரியவர்கள், வெற்றி பெற்றவர்கள் எல்லோருமே வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழுகிறார்கள் என்றோ அல்லது தோல்வியடைந்தவர்கள் எல்லோருமே எப்பொழுதும் கஷ்டப்பட்டு கொண்டு இதிலும் முன்னேறாமல் இருக்கின்றார்கள் என்றோ நாங்கள் நினைத்து விட முடியாது. எல்லாரும் வெற்றி தோல்விகளை தாண்டி தான் தங்களுடைய வாழ்க்கை படிகளில் முன்னேறி கொண்டிருக்கிறார்கள். தோல்வியடைந்தவனும் ஏதோ ஒரு கட்டத்தில் உயர்ந்தவனாக மாறுகின்றான். அதே சமயத்தில் வெற்றி பெற்றவனும் சில சமயங்களில் அவனுடைய குணப்பாங்குகளினால் அவனுடைய பழக்க வழக்கங்களினால் தன்னுடைய வாழ்க்கையை இழந்தும் கொள்கின்றான் என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அது மாத்திரமல்லாமல் வெற்றி தோல்விகள் மூலம் நாங்கள் நல்ல பல மனப்பாங்குகளை வளர்த்து கொள்ள முடிகின்றது. ஒரு சகயமாக ஏற்றுக்கொள்ளுகின்ற மனப்பான்மை, விட்டு கொடுத்து செல்லுகின்ற மனப்பான்மை, இது எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் பழகிக் கொள்ள வேண்டிய ஒரு விடயம். போட்டிகள் மாத்திரமல்ல, வாழ்க்கையில் குடும்ப உறவுகளுக்கு கூட இந்த விட்டு கொடுத்து செல்லுகின்ற சமாளித்து செல்லுகின்ற மனப்பான்மை இருக்கின்ற போது எங்களுடைய குடும்பங்களில் நாங்கள் சந்தோஷமாக வாழ முடியும். எல்லாவற்றுக்கும் நாங்கள் தோல்வி அடைந்து கொண்டிருக்கின்றோம் என்று சொல்லி வருத்தப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லை. முடிந்த வரைக்கும் நாங்கள் முயற்சிக்கின்றோம் என்று சொல்லி சந்தோஷப்பட வேண்டுமே தவிர எங்களால் முடியவில்லையே, வெற்றி பெற முடியவில்லை என்று சொல்லி வருத்தப்பட்டு கொண்டிருப்பது எங்களை நாங்களே தாழ்த்தி கொண்டு நாங்கள் ஒரு தாழ்வு மனப்பாங்குக்கு செல்வர்களாக மாறிவிடுவோம் என்பதை சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அது மாத்திரமல்லாமல் இந்த தோல்வியிலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ளுகின்ற ஒரு மிக பெரிய பாடமாக
பணிவு இருக்கின்றது. நாங்கள் மற்றவர்கள் மத்தியில் பார்க்கின்ற போது தோல்வி அடைந்தவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் சிலர் விரக்தி அடைந்து வன்முறை செயல்களில் கூட ஈடுபடுவார்கள். அது ஒரு தவறான விடயம். நாங்கள் தோல்வி அடைந்து விட்டோம் என்பதற்காக வன்முறை செயலில் ஈடுபடுவது எந்த விதத்திலுமே நியாயமான ஒரு முடிவாக அமைந்து விடாது. தோல்வி அடைகின்ற போது நாங்கள் கற்றுக்கொள்கின்ற ஒரு மிகப்பெரிய பாடமாக பணிவு இருக்கின்றது. பணிவுடையவர்களாக இருக்க வேண்டும். தோல்வி மட்டுமல்ல, வெற்றி அடைந்தால் கூட நாங்கள் பணிவுடையவர்களாக இருக்க வேண்டும். எப்பொழுதுமே எங்களை அளவுக்கு அதிகமாக மிதமாக நாங்கள் சிந்தித்துக் கொண்டு வாழ்வது கூட ஒரு கற்பனை வாழ்க்கைக்கு எங்களை அழைத்து செல்ல முற்பட்டுவிடும். அதே போல எங்களை நாங்கள் அதிகளவும் தாழ்த்தி கொள்ளக்கூடாது. அது எங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை உருவாக்கிவிடும். வெற்றி தோல்வி எது வந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையில் அது ஒரு சாதாரண விடயம் என்று சொல்லி பயணிக்க பழக வேண்டும். வெற்றி வந்துவிட்டால் அதனை கொண்டாடி கொண்டு பல நாட்களாக இருக்கின்ற போது மிகுதி வேலைகளை செய்ய முடியாது. அடுத்தடுத்த படிகளில் தோல்வியை படிப்படியாக அடைந்து கொண்டு சென்ற நிலைப்பாக இருக்கின்றது. ஆகவே வெற்றி தோல்வி ஆகிய இரண்டையுமே நாங்கள் சமனாக பார்க்க பழக வேண்டும். நாங்கள் அவ்வாறு வெற்றி தோல்வியை சமனாக மதிக்கின்ற போதுதான் வாழ்க்கையில் பல விடயங்களிலிருந்து நாங்கள் முன்னேறி செல்ல முடியும். அது மாத்திரமல்லாமல் எங்களுடைய பிள்ளைகள் எங்களுடைய உறவினர்களையும் அவ்வாறு நாங்கள் பழகுகின்ற போது எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் பல வெற்றி பாதைகளை நோக்கி பயணிக்க முடியும் என்று கூறிக்கொண்டு நாங்கள் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்ல போகிறோம். மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்று செல்லும் நாங்கள் இன்று அன்புடன் கலின்ஸ்டா ஜெயக்குமார் மற்றும் ஈஸ்வரன் சுரேகா. நன்றி நேயர்களே.